வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நீங்கள் இப்போ பார்க்குறது எங்கள் வீட்டில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட திருவுருவ படம். இன்றைக்கு ஸ்ரீ அன்னையின் பிறந்தநாள் தினம் இல்லைங்களா, அதனால் நான் எல்லாமே சுத்தம் பண்ணி செல்ஃபெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு படம்லாம் தொடச்சி வச்சு நான் பூக்களால் அலங்காரம் செய்து வச்சுருக்கேன். எனக்கு இன்றைக்கி போக முடியலை. நான் பாண்டிச்சேரிக்கு போகணும்னு பிளான் பண்ண போக முடியல. தியான கூடமும் என்னால் போக முடியாத சூழ்நிலை. அதனால் நான் வீட்டிலேயே தியானம் பண்ணேங்க. நீங்களும் தியானம் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய பிரார்த்தனை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். அனைவருடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக கைகூடும். இன்றைய பதிவில் புதிதாக அதிகாரத்திற்கு வந்தவருடைய குத்தலான ஆச்சரியம் அது பலமானது. எதிர்பாராதது ஆச்சரியம் தரும். பதவி வந்தால் ஆச்சரியம் எழும். புதியதாக எழும் மரியாதை ஆச்சரியமானது. புரிந்து கொள்ளும் சக்தி, பிறர் மேலுள்ள பிரியத்தை அவருக்கு புரியும்படி எடுத்துரைக்கும் திறன் ஆச்சரியம் தரும். குத்தலாக பேசுவது, கிண்டல் கேலி, புதியதாக பணம் வந்தது போல் பேசுவது மனம் புண்படும். தமாஸ் செய்வது அன்பாக அழகாக நல்லதாக இருக்கும். குத்தலாக கேலி மனம் நோகும்படி பேசுவது அடுத்தவர் மனம் ஒடியும். ஓ, எழுத ஆரம்பித்து விட்டீர்களா என்பது புதிய எழுத்தாளரை கேட்பது அவரை எழுதுவதையே மறக்க செய்யும். மட்டமான வெளிநாட்டார் அதுபோல் பேசுகிறார்கள். அப்படிப்பட்டவர் தன்னை மட்டும் பாராட்டுவார். எவருடைய திறமையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். குத்தல் மயிரிலை இருந்தாலும் நட்பு அழியும். அது போன்ற ஒருவரை நான் அறிவேன். அவர் கேலி விஷம், கெட்ட எண்ணத்துடன் உயிரை எடுக்கக்கூடியது. முடிவாக தன்னையே அடியோடு அது அழிக்கும் என அவர் அறிவார். அதாவது அடுத்தவர் மனம் நோகிற மாதிரி அவங்க கேலி செய்வது ரொம்ப தவறான ஒரு செயல். இப்படி பேசும் நேரம் ஒருவர் வாழ்வில் முக்கியமான கட்டம். அது திடீரென எழும். ஓரிரு வினாடிக்குள் அவர் நல்லதாக பேசுவதா கெட்டதாக பேசுவதா என தீர்மானிக்க செய்ய வேண்டும். எப்பொழுதும் ஸ்ரீ அன்னை நல்லபடியாக நடக்கும் வாய்ப்பை தருகிறார். பிறரை பாராட்டும் சந்தர்ப்பம், தான் விரும்பும் பெண்ணை பாராட்டும் வாய்ப்பு, அது வாழ்க்கையை நிர்ணயிக்கும் நேரமாகும். அந்த நேரம் நல்ல பக்கம் திரும்பினால் அக உணர்வு உயர்ந்து வளரும். எலெக்ஷன் வெற்றி, பிறர் பிரியமாக பேசுவது, அடுத்தவர் நம்மை நம்பி ரகசியம் கூறுவது, கூட்டம், கைத்தட்டல், பாராட்டுகள் ஆகியவை அப்படிப்பட்ட நேரம். மனிதன் நல்லதை நோக்கி வளரும் சந்தர்ப்பம் அது. அவை முக்கியமான நேரம். நல்லதை செய்தால் பெரிய நல்லது வரும். கெட்டதை விரும்பினால் பெரிய கெட்டது நடக்கும். அதுதான் உலக நியதி. ஸ்ரீ அன்னையும் அதை தான் சொல்கிறாங்க. ஸ்ரீ அன்னை அப்படிப்பட்ட 1000 வாய்ப்பை தருகிறார். ஒரு ஆபத்தான நேரத்தில் ஸ்ரீ அன்னையை அழைத்து சரி செய்யலாம். அந்த நேரம் கரண்ட் அடிக்கடி நின்றால் ஸ்ரீ அன்னையை கூப்பிடுவது மிக சிரமம். கூப்பிட்டு வெற்றி பெறுவது பெரியது. அப்படி வெற்றி பெற்றால் கர்வம் எழும். அத்துடன் மனிதன் அழிவான். விக்காம் போன்றவர் பெண்களுடைய தழுவாக பேசி குழைந்து உன்னை போல் உண்டா என்பான். பெண் அவ்வலையில் விழுந்து அழிவாள். வாழ்வு பெரியது. ஸ்ரீ அன்னை வாழ்வு அதைவிட பெரியது. ஒரு தியானத்தில்